சென்னையில் ஓடும் ரயிலில் சீரியல் நடிகையிடம் நகைப்பையை பறித்துக் கொண்டு தப்பிக்க முயன்ற காவலரை போலீசார் கைது செய்தனர். சீரியல் நடிகையிடம் திருட்டில் ஈடுபட முயன்ற காவலர் யார்? நடந்தது என்ன? சென்னை சூளைமேடு பாட்ஷா தெருவைச் சேர்ந்தவர் 30 வயதான ரேணுகா. சீரியல் நடிகையாக இருந்த இவர் தனது குடும்பத்தினருடன் பெங்களூரு சென்றுவிட்டு அங்கிருந்து காவேரி விரைவு ரயிலில் ஞாயிற்றுக்கிழமை சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்தார். அப்போது சுமார் 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வைர நகைகளை ஒரு ஹேண்ட்பேக்கில் போட்டு அதை தனது அருகே வைத்துக்கொண்டு உறங்கியுள்ளார். ரயில் வாலஜா நிறுத்தத்தில் நின்றபோது ஒருவர் ரேணுகா இருந்த பெட்டியில் ஏறியுள்ளார். பின்னர் ரயில் புறப்பட்டவுடன் ரேணுகா அருகில் வந்த அந்த நபர் ரேணுகா வைத்திருந்த கைப்பையை பறித்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் செல்ல முயன்றார். இதனால் சுதாரித்து கொண்ட ரேணுகா தனது கைப்பையை கொடுக்கும்படி அந்த இளைஞரிடம் வாக்குவாதம் செய்ததைத் தொடர்ந்து அந்த ஹேண்ட்பேக்கை ஓடும் ரயிலில் இருந்து அவர் வெளியே எறிந்தார். அப்போது ரயில் திருமுல்லைவாயில் அம்பத்தூர் இடையே சென்று கொண்டிருந்தது. உடனே ரயிலின் அபாய சங்கிலியை பிடித்து இழுத்து ரயிலை நிறுத்திய ரேணுகா தனது உறவினர்களுடன் கைப்பை எறியப்பட்ட பகுதியில் சென்று பையை மீட்டு எடுத்து வந்துள்ளார். தகவல் அறிந்து அங்கு வந்த ரயில்வே பாதுகாப்பு படை காவலர்கள் ரயிலில் இருந்து தப்பியோட முயன்ற அந்த இளைஞரை பிடித்து சென்ட்ரல் ரயில் நிலைய காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் அந்த இளைஞர் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா பகுதியைச் சேர்ந்த வசந்தகுமார் என்பதும் இவர் ஓட்டேரி காவல் நிலைய ஆய்வாளரின் வாகன ஓட்டுநராக பணியாற்றி வந்தார் என்பதும் தெரிய வந்தது. இந்நிலையில் சொந்த ஊருக்கு சென்றுவிட்டு மீண்டும் பணிக்கு வரும் வழியில் வசந்தகுமார் திருட்டுச் சம்பவத்தில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இது குறித்து ரேணுகா கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து காவலர் வசந்தகுமாரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஓடும் ரயிலில் காவலர் ஒருவர் நகைப்பையை திருட முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.